இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த அதிர்ச்சியான காட்சிகளை முதல்ல பார்த்துருங்க. இந்த ஒரு வீட்ல பாருங்களேன், எவ்வளோ கபோர்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆகி, எவ்வளோ துணிகள்லாம் சிதறி போய் கிடக்கு. அதாவது ஏதோ ஒரு குற்றம் சம்பவம் இங்க நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. இந்த ஒரு லேடிய பாருங்க, எவ்வளோ கதறி கதறி அழுவுறாங்க அப்படின்றத பாருங்க. அவங்க கண்ல உள்ள அந்த ஒரு சோகத்த பாருங்க. இவங்க யாருன்னா இவங்களோட பேரு பிரியங்கா. இவங்களுக்கு ஒரு 25 வயசு தான் ஆகுது. தன்னோட கணவனை இழந்தனால இவ்வளோ அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன அழுதுகிட்டே சொல்றாங்க அப்படின்னா, "சார் கிட்டத்தட்ட 3,00,000 நகைய திருடிட்டு போயிட்டாங்க. 50,000 கேஷ திருடிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என் புருஷனோட உயிரே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு வெட்டு தான் சார் வெட்டியிருக்காங்க என் புருஷன் மண்டையில. என் புருஷன் சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாரு சார். எனக்கு நீதி வேணும் சார்" அப்படின்ட்டு கை கால புடிச்சு கதறி கதறி அழுகுறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கால்ல புடிச்சு கதறாங்க. போலீஸ் கால்ல புடிச்சு கதறாங்க. அதாவது இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கிரைம் சம்பவம் மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு கதையுமே கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா போலீஸ்க்கு கிடைச்ச தடயம் அப்படி. ஒரு ராபரி நடந்த இடத்துல என்ன தடயங்க மேக்ஸிமம் கிடைக்கணும்? ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கலாம். இல்ல அவனுங்களோட மொபைல் எதனா கீழ போட்டு போயிருக்கலாம். இல்ல அவனுங்களோட ஸ்கின் டேக்ஸ், அதாவது தோல் சிதறி இருக்கலாம். இல்ல அந்த ராபரி பண்றவனோட முடி சிதறி இருக்கலாம். இந்த இடத்துல என்ன தெரியுமா கிடைச்சுச்சு? ஒரு பயாலஜிக்கல் ஃப்ளூயிட் கிடைக்குது. அது வெள்ளை கலர்ல. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு ராபரி நடந்த இடத்துல எப்படி ஒரு பயாலஜிக்கல் ஃப்ளூயிட் கிடைக்கும்? அதாவது ஒரு ஆணோட அந்த ஒரு ஃப்ளூயிட் எப்படி இருக்கும் அப்படின்றது இங்க எல்லாருக்குமே கேள்வி. உங்களுக்கும் அதான கேள்வியா இருக்கு. இந்த கிரைம் கதையை முழுசா கேட்டு முழுசா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் பார்க்க பிடிக்கும் அப்படின்ற பட்சத்துல நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டைரக்டா கதைக்குள்ள போயிடுறேன். இவங்களோட பேரு பிரியங்காங்க. இவங்களோட பேரு தேவ் கிருஷ்ணன். இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க 2 வீட்டா சம்மதத்தோட. அதாவது இவங்க 2 பேருக்குமே 15, 16 வயசு இருக்கிறப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இது ஒரு குழந்தை திருமணம். எந்த வருஷத்துல நடக்குது அப்படின்னா 2015 நடக்குது. அப்பயே பிரியங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் தேவ் கிருஷ்ணனோட போய் வாழ மாட்டேன். எனக்கு இப்ப சின்ன வயசு, நான் படிக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்பெல்லாம் எனக்கு கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அந்த வீட்டார் என்ன பண்றாங்க அப்படின்னா, சரிம்மா உனக்கு ஒரு ஏஜ் வர வரையும் நீ இங்கே இரு, உனக்கு ஒரு ஏஜ் வந்த அப்புறம் நீ புருஷன் வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாருக்குமே புருஷன் வீட்லயும் அக்செப்ட் பண்ணி 2 பேருமே தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மொபைல்ல மட்டும் தான் கனெக்ஷன்ல இருக்காங்க. இதுக்கு அடியில 2015 இந்த கல்யாணம் நடக்குது. 2017ல பிரியாக்காக்கு காமலேஷ் அப்படின்ற ஒருத்தனோட தொடர்பு ஏற்படுது. அதாவது பிரியாக்காக்கு ஒரு 17, 18 வயசு இருக்கும் அப்ப. அப்ப இந்த கமலேஷோட தொடர்பு ஏற்படுது. அந்த கமலேஷ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கமலேஷ்ன்றவனுக்கு கிட்டத்தட்ட 8 வயசு அதிகம் பிரியங்காவோட. இன்னொரு முக்கியமான விஷயம், அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்களே இருக்காங்களாம். பாருங்க எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் பாருங்களேன். அந்த தொடர்பு ஏற்பட்டு இருக்கப்பயே இந்த சைடு தேவகிருஷ்ணனுக்கு இது எதுவுமே தெரியல. இருந்தாலுமே பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். நீ வீட்டுக்கு வா, நம்ம ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டே இருந்திருக்காரு. உடனே 2020ல என்ன பண்றாங்க அப்படின்னா, போயிட்டு வற்புறுத்தி கூப்பிடுறாங்க பிரியங்காவை. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிருச்சு, இதுக்கப்புறமாவது நம்ம கணவன் மணியா இருந்தாகணும், எப்படி நம்ம பிரிஞ்சே இருக்கிறது, ஊருக்குள்ளலாம் ஒரு மாதிரி பேசுறாங்க, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு, என் கூட வாமா அப்படின்னு தேவகிருஷ்ணன் போய் கூப்பிடுறாரு. அதுக்குமே வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாருமே வற்புறுத்தி ஒரு சில கண்டிஷன்ஸ் போடுறா. அப்ப என்ன கண்டிஷன்ஸ் போடுறா அந்த பிரியங்கா அப்படின்னா, ஒரு 3 கண்டிஷன் போடுறா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, தேவகிருஷ்ணனுக்கு எனக்கு மேக்கப் போட ரொம்ப பிடிக்கும், அதனால நான் பியூட்டி பார்லர்ல வேலை பார்க்கறதுக்கும் எனக்கு ஒரு சின்ன பியூட்டி பார்லர் இந்த வீட்லயே எனக்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன் என்னன்னா, நான் மொபைல் யூஸ் பண்றது யாரும் தடுக்கக்கூடாது, என் மொபைல் எடுத்து யாரும் செக் பண்ணக்கூடாது, நான் எத்தனை மொபைல் வேணாலும் வச்சுப்பேன், யாருமே என்ன கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற கண்டிஷன். 3வது கண்டிஷன் என்னன்னா, நான் எந்த டைம்ல வேணாலும் எப்போ வேணாலும் வெளியே எதுக்கு வேணாலும் போவேன், என்னை ஏன் போறேன் எதுக்கு போறேன்னு கேட்கக்கூடாது. இந்த 3 கண்டிஷனுக்கு சம்மதிச்சுங்கன்னா நான் உங்க கூட வந்து வாழ வரேன் அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்றா. இதுக்குமே வெகுளியான தேவகிருஷ்ணன், சரி ஓகே, பொண்டாட்டிக்கு சின்ன வயசு தானே இருக்கு, அதனால அவளுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல, சரி இதெல்லாம் குழந்தை மாதிரி கேட்கிறாரு அப்படின்ட்டு அது எல்லாத்துக்குமே வீட்டார் சம்மதத்தோட பிரியங்காவை 2020ல வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. பிரியங்கா அந்த வீட்டுக்கு போயுமே நல்லபடியெல்லாம் வாழலைங்க. ஒரே சண்டை, ஒரே சச்சரவு. இந்த தேவகிருஷ்ணனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, உங்களுக்கு அப்பா கிடையாது. அந்த குடும்பத்திலே இப்ப 4 பேர் தான் இருக்காங்க. தேவகிருஷ்ணன் மனைவி, தேவகிருஷ்ணனோட அம்மா, தேவகிருஷ்ணனோட தங்கச்சி. டெய்லியுமே சண்டையா தாங்க, டெய்லியுமே சண்டையா. இதுல முக்கியமான விஷயம், அந்த தேவகிருஷ்ணனை பார்த்து இந்த பிரியங்கா ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்ல பேசுவாங்களா. அதாவது தேவகிருஷ்ணனோட வாயை அடைக்கிறதுக்காகவே, தேவகிருஷ்ணன் வந்து தன்னை தானே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கீழ்த்தரமா நினைக்கிறோம் அப்படின்றதுக்காக, நீ எல்லாம் ரொம்ப கருப்புடா, என் கலர் என்ன, என்னோட அழகு என்ன, எனக்கெல்லாம் நீ தகுதியற்றவன் அப்படின்ட்டு ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பேசினதுனால தேவகிருஷ்ணன் மனசு உடஞ்சே இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறப்பே வாய மூடிடுவாராம். அவரால் எதுவுமே கேட்க முடியாதான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்பங்க அங்க வீட்டுல கொஞ்சம் அதிகப்படியான பிரச்சனை ஆகுதுங்க. அதனால ரிட்டன் இவளோட அம்மா வீட்டுக்கே போயிடுறா பிரியங்கா சண்டை போட்டுட்டு. என்ன நடக்குதுன்னு பாருங்களேன்.
கிட்டத்தட்ட மார்ச் 31ஆம் தேதி திருப்பி வரா. மார்ச் 31 2026 திருப்பி வந்து தன்னோட புருஷன் வீட்டுக்கே வராங்க. இப்ப இவர் நார்மலா வரல, ஒரு பயங்கரமான பிளான் போட்டு வந்திருக்கா. அதாவது இப்ப பிரியங்கா தெளிவா யோசிச்சிட்டாங்க, இந்த கல்யாண வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியே வந்தாகணும், இதுக்கு டிவோர்ஸ் வந்து ஒரு தீர்வே கிடையாது, முழுமையா நான் வெளியே வரணும் அப்படின்னா தேவ் கிருஷ்ணன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்றா. அதனால இவளோட அந்த கள்ளக்காதலான கமலேஷ்ட தெளிவான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா, அவனை எப்படியாவது போட்டு தரணும் அப்படின்ட்டு. கமலேஷ் இன்னொரு ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரை கூப்பிடுறான். அவனோட பேரு சுரேந்தருங்க. நான் அவனை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அவனோட பேக்ரவுண்ட் ஹிஸ்டரியை சொல்லிடுறேன். இந்த சுரேந்தர் இருக்கான, இவன் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி தான் ரிலீஸ் ஆகி வந்தவன். ரிலீஸ் ஆகி வந்தவனையும் இப்போ போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த 4 வருஷம் எதுக்காக ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னா, மும்பையில் மிகப்பெரிய ஷூட்டிங்ல ஈடுபட்டு ஒருத்தனை சுட்டே கொண்டிருக்கான். அதனால தான் 4 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கான். அதுலேருந்து பெயிலில் வந்து இப்போ அதுக்கப்புறம் மிகப்பெரிய ராபரி ஒன்று நடத்திருக்கான். அப்பயுமே நிறைய பேரை வெட்டியிருக்கான் அந்த ராபரியில். அதனால போலீஸ் இவனை தேடிக்கிட்டு இருக்கு, இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி ஆளை வந்து கூப்பிடுறான். எதுக்காக அப்படின்னா தேவகிருஷ்ணனை கொலை பண்றதுக்காக. அந்த சுரேந்தர் என்ன சொல்றான், எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா தட்டி விடுங்க, நான் அவனை தூக்கிடுறேன், 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு ஆல் டீடைல்ஸ் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே என்ன பண்றானுங்க, 50,000 அட்வான்ஸ் கொடுக்குறானுங்க இவனுக்கு. இப்ப எதுக்காக மார்ச் 31 இந்த பிரியங்கா புருஷ வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னா, தெளிவான வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் இந்த வீட்டோட லே அவுட் அனுப்புறதுக்கு. ஏன்னா சுரேந்தர் தெளிவா கேட்கிறான், இங்க பாருமா, நான் ஒரு இதை வந்து யாருக்குன்னா நான் கான்ட்ராக்ட்ல போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா வேலையை முடிச்சிருவேன், அது என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு இந்த பயம்லாம் கிடையாது, எனக்கு ஆனால் தெளிவான லே அவுட் வேணும், அந்த வீட்டோட லே அவுட் வேணும், தெளிவா எந்தெந்த ரூம்ல யார் யார் படுத்திருப்பான்றது வேணும், அந்த வீட்டோட கதவு எனக்கு திறந்து இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனும் என்ன பண்றா அப்படின்னா, அந்த வீட்டுக்கு போயிட்டு மார்ச் 31 வீட்டுக்கு போயிட்டு புருஷனோட வீடை ஃபுல்லா வீடியோ எடுத்து அனுப்ப ஆரம்பிக்கிறா. யாருக்கு, இந்த சுரேந்தருக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி இந்த ரூம்ல தான் என் மாமியார் காரி தூங்குவா, இந்த ரூம்ல தான் என் புருஷனோட தங்கச்சி தூங்குவா, இந்த ரூம்ல தான் நானும் என் புருஷனும் தூங்குவோம், நீ இந்த ரூமுக்கு தான் வந்து உன்னோட அந்த செயலை செய்யணும், நான் வந்து கரெக்டா வந்து கேட்டெல்லாம் திறந்து வச்சிடறேன் அப்படின்னு மாதிரி தெளிவா சொல்லிடுறா. சொல்லிட்டு 50,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்றானுங்க. அந்த டேட்டை தான் ஏப்ரல் 4 2026. ஏப்ரல் 4 நீ வர, நான் கதவை திறந்து வைக்கிறேன், நீ வந்து என் புருஷனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி தான் அவனுங்க பிளான் பண்றானுங்க. கரெக்டா ஏப்ரல் 4 வருது. பிரியங்காவும் நைட்டு 12:30 போய் கதவை ஓப்பன் பண்ணி வைக்கிறான். ஆனா ஓப்பன் பண்ணி வச்சு முழிச்சே தான் இருக்கா. கிட்டத்தட்ட 1 மணி ஆகுது, 2:30 ஆகுது. என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கதவு வழியே சுரேந்தர் வரவே இல்லை. உடனே நடுராத்திரியே போன் அடிக்கிறா சுரேந்தருக்கும் கமலேஷ்க்கும். என்னடா இன்னைக்கு 4ஆம் தேதி வந்து என் புருஷனை போட்டு தள்ளுறேன்னு சொன்னீங்க, ஆளு 2 பேருமே வரலையே அப்படின்னு கேட்டோன்னே அவனுக்கு அந்த சைடில் என்ன சொல்றானுங்கன்னா, இது சரியான நேரம் இல்லை, எனக்கு இன்னைக்கு வந்து அந்த ஒரு மூடு வரல, நான் எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்தால் தான் நான் கொலை பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இவன் அந்த சைடு ஒரே டென்ஷன் ஆகிறா. பிரியங்கா, என்னடா நீங்க உங்களை நம்பி நான் 50,000 காசு கொடுத்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என் காசை நீ திருப்பி கொடு, உன் மேல நம்பிக்கையில நான் வேற எதுனா வழியை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். உடனே சுரேந்திரன் சைட்ல என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பாருமா, வெயிட் பண்ணி என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் சாதாரண கில்லர்லாம் கிடையாது, நான் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர், எனக்கு அந்த மூடு, எனக்கு அந்த மைண்ட் செட் வந்தால் தான் நான் மாட்டாம அதுல தப்பிக்க முடியும், அதனால நான் தெளிவா பண்றேன், எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடு அப்படின்னு சொல்றா. ஏப்ரல் 7ஆம் தேதி வருது. கரெக்டா நைட் 9:30 மணிக்கு தன்னோட புருஷனான தேவ்கிருஷ்ணனுக்கு பிரியங்கா நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுக்குறா. அவருக்கு பிடிச்ச சாப்பாடை சமைச்சு நல்லா சாப்பிட சொல்றா. அவரும் சாப்பிட்டுட்டு 10 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுறாரு. கிட்டத்தட்ட மணி இப்ப 12:30 ஆகுது. 12:30க்கு போய் ஃபுல்லா செக் பண்றா. தன்னோட மாமியார் நல்லா தூங்கிட்டாங்களா, தன்னோட புருஷனோட தங்கச்சி நல்லா தூங்கிட்டாங்களா, தன்னோட புருஷன் நல்லா தூங்கிட்டாரான்னு ஃபுல்லா செக் பண்ணிட்டு இந்த கமலேஷ்க்கும் சுரேந்தருக்கும் ஒரு சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அவனுங்க கரெக்டா 12:35 உள்ள என்ட்ரு ஆகிறானுங்க இந்த வீட்டுக்குள்ள ஃப்ரண்ட் டோர் வழியா. இவ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டா. என்ட்ரு ஆனவங்களை இவனோட புருஷ ரூமுக்கு அழகா அழைச்சிட்டு போறா. அழைச்சிட்டு போயிட்டு நீங்க இவன் கதையை முடிங்க, நான் அடுத்தடுத்த வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு இவன் பக்கத்து ரூமுக்கு போயிடுறா. பக்கத்து ரூமுக்கு போயிட்டு என்ன செய்யறா அப்படின்னா, நகைகள் இருக்குல்ல, ஒரு 3 லட்ச ரூபா மதிப்புள்ள நகைகளை கபோர்ட்ல இருந்து எடுத்து அந்த நகைகளை ஒரு பிளாஸ்டிக் பைக்குள்ள சுத்தி கிச்சனுக்கு எடுத்துட்டு போயிட்டு கிச்சன்ல பாத்திரம் விளக்குறதுக்காக அவங்க வீட்டில் ஒரு தண்ணி தொட்டி கட்டி வச்சிருக்காங்க. அந்த தண்ணி தொட்டிக்குள்ள முக்கி வைக்கிறா நகைகளை. முக்கி வச்சுட்டு இவன் இந்த ரூமுக்குள்ளே இருக்கா. இவன் இந்த வேலையெல்லாம் சைடில் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த சைடு சுரேந்தரும் கமலேஷும் புருஷனோட கதையை முடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா, இந்த இடத்துல கொடூரமான சம்பவமா இருக்கும், அதனால இதை கொஞ்சம் மனசை திடப்படுத்திட்டு கேளுங்க. இந்த சைடில் ஒரு வெப்பன் காட்டுறேன் இல்லையா, தாவோ அப்படின்ட்டு, உங்களுக்கு கொஞ்சம் பிளரா தான் இருக்கும், ஏன்னா வெப்பன்ஸை ஓப்பனாக யூடியூப்ல காட்டக்கூடாதுல்ல. இந்த வெப்பன் பேரு தாவோ. அதாவது அந்த ஊர்லலாம் இந்த மாதிரி கறி வெட்டுறதுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி கடினமான பொருட்களை வெட்டுறதுக்கு பயன்படுத்த கத்தி. இந்த கத்தியை வச்சு ஒரு வெட்டு தாங்க வெட்டியிருக்கானுங்க. இப்படி ஒரே வெட்டு. அந்த தேவகிருஷ்ணன் கத்த கூட நேரம் இல்லைங்க, தலையில வெட்டியிருக்கானுங்க. 12 இன்ச்சில் ஊண்டு இருக்குங்க. 12 இன்ச்சுல நீங்க கையில அளந்து பாருங்களேன் எவ்வளவு வரும் அப்படின்ட்டு. 12 இன்ச்சு அவ்வளோ ஆழமா ஒரே வெட்டியிருக்கானுங்க. அப்ப எவ்வளவு ஃபோர்ஸா வெட்டியிருப்பான் அப்படின்றத பாருங்க. தூங்கிக்கிட்டு இருந்தவனுக்கு தூக்கத்திலே இறந்து போயிடுறாருங்க தேவகிருஷ்ணன். ரத்த வெள்ளத்துல கிடக்காருங்க.
இதெல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னா 12:30 இருந்து 12:45 இந்த 15 நிமிஷத்திலே இந்த கொலை முடிஞ்சிருச்சு. கரெக்டா 12:50 போல இவன் ரூம்குள்ள என்ட்ரு ஆகுறா. ரூம்குள்ள என்ட்ரு ஆயிட்டு தன்னோட புருஷன் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்து ஒரு சந்தோஷம் நிம்மதி அடைகிறா. நமக்கு இப்ப ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நிம்மதி அடைகிறா. நிம்மதி அடைஞ்சது மட்டும் இல்லாம சுரேந்தர் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறேன், அதுக்கப்புறம் நீ எஸ்கேப் ஆக 2 பேரும் ஓட வேணாம் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டு சுரேந்தர் வெளியில கிளம்ப ஆரம்பிச்சிடறான். அந்த 12:50 இருந்து 1:10க்குள்ளங்க அங்க என்ன தெரியுமா அங்க கொடூரம் நடந்திருக்கு. அதாவது இது ஆதாரத்தோட விளக்கியிருக்காங்க போலீஸ். இதுக்கப்புறம் அதை நான் அப்புறம் சொல்றேன். அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தன்னோட புருஷன் பெட்ல ரத்த வெள்ளத்துல கிடக்காரு. அந்த பெட்டுக்கு கீழேயே இந்த பிரியங்காவும் கமலேஷும் தவறான உறவுல இருந்திருக்காங்க. அதுவும் நமக்கு இதுக்கப்புறம் நிம்மதி, இதுக்கப்புறம் ஃப்ரீடமான வாழ்க்கை இருக்கு அப்படின்ட்டு அந்த சந்தோஷத்துல புருஷன் ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்காரு. அவரோட ஆத்மா கூட அங்கதாங்க இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருக்கோம். இவ அந்த பெட்டு கீழேயே தவறான உறவுல ஈடுபட்டிருக்கா அந்த கமலேஷ் கூட. எல்லாம் ஈடுபட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவ தெளிவா சொல்லிடுறா, இங்க பாரு கபோர்டு எல்லாம் நான் கலைச்சு வச்சுட்டேன், இந்த மாதிரி ஒரு ராபரி மாதிரி இதை செட் பண்ணிட்டேன், என்னோட கை காலை கட்டி என்ன பக்கத்து ரூம்ல போட்டுட்டு நீ அதுக்கப்புறம் கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே தன்னோட கையை காலெல்லாம் கட்ட வைக்கிறா. யார? கமலேஷை கட்ட வைக்கிறா. பிரியங்கா ஃபுல்லா கட்டிட்டு பிரியங்கா பக்கத்து ரூம்ல கை கால் கட்டி கிடக்கா. வாயிலே லைட்டா சின்ன துணி வச்சிருக்கா. கரெக்டா இது எல்லாமே ஒரு 1:10 1:15 போல நடந்துகிட்டு இருக்கு நடுராத்திரி. சோ கமலேஷும் வந்து ரூஃப் வழியா வெளியே போக சொல்றா. கதவு வழியா ஓடாத ரூஃப் வழியா போயிரு அப்படின்னு சொல்றா. ரூஃப் வழியா கமலேஷ் வெளியே எஸ்கேப் ஆன அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் எந்த சவுண்டும் போடாம அந்த இருட்டுக்குள்ள கை கால் கட்டப்பட்ட நிலையில வாயில ஒரு சின்ன துணி அதெல்லாம் கீழே துப்பிடுறா. துப்பிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. எதனால அப்படின்னா, இப்ப நம்ம கத்த ஆரம்பிச்சோம்னா ஊர் மக்கள் ஓடி போய் கமலேஷை பிடிச்சிருவாங்க, மாட்டிப்போம் அப்படின்றதுனால ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அவன் ஃபுல்லா வெளியில ஓடிட்டு இருந்த தெருவெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் கத்தலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வெயிட் பண்ண அப்புறம் இவன் என்ன செய்யறா அப்படின்னா, அப்படியே தவழ்ந்து போறா. எந்த ரூமுக்கு அப்படின்னா, தன்னோட புருஷன் இறந்து போய் கிடக்காருல அந்த ரூம் வாசலுக்கு தவழ்ந்து போயிட்டு அந்த இடத்துல படுத்துக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. அத்தை இங்க வாங்க, அத்தை இங்க வாங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. உடனே அத்தையும் நைட் நடுராத்திரி என்னமோ ஆச்சு அப்படின்னு பதறி போய் உடையாறாங்க. அத்தை மட்டும் உடையாறல, கூடயே புருஷனோட தங்கச்சி உடையாறாங்க. பாக்குறவங்க ஒரே அதிர்ச்சி. தன்னோட மகன் ரத்த வெள்ளத்துல பெட்ல கிடந்ததை போட்டு அவங்களும் கத்தி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவளோட கை கால்லாம் கட்டியிருக்க எல்லா கையிலையும் அவுத்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நடிப்ப ஆரம்பிக்கிறா. அத்தை ஒரு 3ல இருந்து 4 பேர் வந்தாங்க, என்ன அந்த ரூம்ல பக்கத்து ரூம்ல கட்டி போட்டாங்க, என் வாயில துணியை வச்சு அடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரூம்லயே ஒருத்தன் உட்காந்துட்டு என்ன மிரட்டினா, நான் கத்துனா உன்னோட புருஷனை கொலை பண்ணிரும் அப்படின்னு மிரட்டினா. அது மட்டும் இல்லாம உன்கிட்ட என்னனால இருக்கோ எல்லாத்தையும் குடுன்னு சொன்னா. நானும் அவன்கிட்ட சொன்னேன், நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ, எதுவும் பண்ணிடாத எங்க 2 பேத்தையும் நான் சொன்னேன். அவன் என்ன செஞ்சான்னு தெரியல, என்னை இப்படியே விட்டுட்டு போயிட்டானுங்க. நான் என்னால கத்த முயற்சி பண்ணேன், என்னால கத்த முடியல, வாயில துணி இருந்துச்சு. இப்பதான் மல்லு கட்டி தவழ்ந்து வந்து ரூம்ல பார்த்தேன், ஏன்னா எந்த சத்தமுமே கேட்கல. பார்த்தா என்னோட கணவர் இந்த நிலைமையில இருக்காரு, என்னால முடியல அப்படின்னு ரொம்ப கத்தி அழுவ ஆரம்பிக்கிறா. எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு யாருக்கும் ஒண்ணுமே புரியல. இது என்னடா வித்தியாசமான ராபரியா இருக்கு, எதுக்காக கொல்லணும், ஒருவேளை தேவகிருஷ்ணன் போராடி இருப்பான் போல அவங்கள பிடிக்கிறதுக்காக, அதனால கோவத்துல கொலை பண்ணிட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க அங்குள்ள ஊர் மக்கள்லாம். உடனே அடுத்த நாளுங்க ஏப்ரல் 8ஆம் தேதி போலீஸ்ல அவங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ் நிறைய விஷயத்தை நோட் பண்றாங்க அந்த வீட்டுல. அந்த விஷயத்தை ஒவ்வொரு விஷயமா சொல்றேன், உங்களுக்கும் தெளிவா புரியும். ஐயா இந்த இடத்துல இந்த பொம்பளை அழுகுறத பாக்குறீங்களே, போலீஸ் தெளிவா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க பிரியங்காட்டே. இந்த பாருமா என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க. அவ தெளிவான விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க, அதுல குழப்பமே இல்லை. அதாவது புருஷன் இறந்து போயிட்டான் அப்படின்ற அழுகுற சத்தம் ரொம்ப கம்மியா இருக்குங்க, அதுக்கான எமோஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. போலீஸ் அந்த நகைகளை பத்தி கேட்கறப்ப தெளிவான அனலிட்டிக்கல் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கா. அதாவது தெளிவான மேத்தமெட்டிக்கல், அதாவது கரெக்டான அமௌண்ட் ஆஃப், எனக்கு இவ்வளவு நகை தொலைஞ்சிருச்சு சார், இவ்வளவு பணம் கேஷ் தொலைஞ்சிருச்சு சார் அப்படின்ட்டு தெளிவான நம்பர்ஸ்ல சொல்லியிருக்கா. போலீஸ் இந்த இடத்துல என்ன சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, தன்னோட புருஷன் தலையில இவ்வளவு பெரிய வெட்டு வாங்கி உயிர் இல்லாம கிடக்காரு, அதுக்கான எமோஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா நகையில பத்தி கேட்கறப்ப எப்படி இவ்வளவு ஒரு அனலிட்டிக்கல் ஆன்சர் பெர்ஃபெக்ட்டா சொல்ல முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சந்தேகப்படுறாங்க. ரெண்டாவது சந்தேகம், அந்த பணத்தை பார்க்கறப்பே தெரிஞ்சிருச்சு அது ஒரு தள்ளுமுள்ளுல ஏற்பட்ட கொலை கிடையாது. ரெண்டாவது ராபரியில வெட்டுறவன் அப்படி வெட்டவே மாட்டான், எவனோ ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் தான் அதை செஞ்சிருக்கான், பயம் இல்லாதவன் கை கால் நடுங்காதவன் அதை செஞ்சிருக்கான். ஒரு கொலையை செய்யறாங்க அப்படின்னா அவங்க கை நடுங்கும், கை பதட்டத்துல வெட்டு வித்தியாசமா உளுந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கொலையில ஒரே வெட்டு, அதுவும் 12 இன்ச்சுக்கு அந்த ஆழமான காயம் இருந்திருக்கு. போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 12 இன்ச்சுக்கு ஒருத்தரால வெட்ட முடியும் அப்படின்னா அவரோட ஃபுல் பாடி ஃபோர்ஸை வச்சு மட்டும்தான் வெட்ட முடியும். அது மட்டும் இல்லாம ஷோல்டர் பவரும் தேவை, வெயிஸ்ட் பவரும் தேவை. சாதாரணமா கோவத்துல வெட்டுற மாதிரி ரிஸ்ட் பவர்ல ஒரு வெட்டினாலும் 12 இன்ச்சு காயம் உழுவாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெட்டும் போது அந்த வெட்டப்பட்ட பொருள் இருக்குல்ல, அதாவது இந்த இடத்துல தேவகிருஷ்ணனோட தலை,
அது அசையாம இருந்தால் மட்டுமே இவ்வளவு ஆழமான காயம் விழுவும் அப்படின்றத தெளிவான கால்குலேட் பண்ணி நோட் பண்றாங்க. அப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு போலீஸ்க்கு இது ஒரு தள்ளுமுள்ள ராபரிக்கு நடந்த கொலை கிடையாது, இது வேற எதுக்கோ நடக்கப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்றது தெளிவா போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த 2 சந்தேகமா, 3வது சந்தேகம் தான் இன்னும் அதிர்ச்சியான சந்தேகங்க. அதாவது அந்த ஒரு ரூம்ல நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே, அவனுங்க 2 பேரும் இன்டிமேட்டா இருந்தானுங்க. புருஷனோட பாடி பக்கத்திலேயே இந்த பிரியங்காவும் இந்த கமலேஷும் இன்டிமேட்டா இருந்தாங்கன்னு நான் சொன்னேன்ல. அதை எப்படி செக் பண்றாங்க அப்படின்னா, போலீஸ்க்கு அங்க ஒரு பயாலஜிக்கல் ஃப்ளூயிட் கிடைக்குதுங்க. அதாவது சீமன் ஸ்ட்ரேசஸ் கிடைக்குது. அப்பயும் போலீஸ் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. சோ இது ஓகே, ஒருவேளை வந்து பிரியங்காக்கும் தன்னோட கணவருக்குமே இது நடந்திருக்கலாம்ல, இந்த கொலை நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி நடந்திருக்கலாம்ல அப்படின்ட்டு அதை செக் பண்ணி கேட்கறாங்க. பிரியங்காட்ட இந்த மாதிரி நீயும் உன்னோட புருஷனும் அந்த மாதிரி இருந்தீங்களா அப்படின்னு கேட்கறப்ப அவ இல்லைன்னு பதில் சொல்றா. சரி, இவ்வளவு புருஷனும் ஒண்ணா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எப்படி அந்த ஃப்ளூயிட் இருக்கும் அப்படின்னு போலீஸ்க்கு ஒரு டவுட். இன்னொரு விஷயம், அந்த ஃப்ளூயிட் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா டெட் பாடியில இருந்து வந்த ஃப்ளூயிடா அது இல்ல அப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த 3 விஷயமே பயங்கரமான சந்தேகத்தை ஏற்படுத்துது பிரியங்கா மேல. 4வது விஷயம் என்ன அப்படின்னா, சிடிஆரை செக் பண்றாங்க. யாரோட பிரியங்காவோட கால் டீடைல் ரெக்கார்டை செக் பண்றப்பயும் அதுல ஒரு பேட்டர்ன் நோட் பண்றாங்க. அதிகப்படியான கால்ஸ் இல்லைனா கூட கம்யூனிகேஷன்ஸ் தொடர்ந்து இருந்திருக்கு. யார் கூட அப்படின்னா கமலேஷ் கூட தொடர்ச்சியான கம்யூனிகேஷன்ஸ் இருந்திருக்கு. அடுத்த விஷயம், மாமியாரை தெளிவா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரியங்கா மேல எதனா சந்தேகப்படுறியான்னு கேட்கறப்ப, சார் கண்டிப்பா சந்தேகம் இருக்கு சார், அவ இன்னொருத்த கூட தொடர்புல இருக்கா, அதனால ரீசெண்டா வீட்டுல ஒரே சண்டையா இருந்துச்சு, நீங்க என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா தேவ்கிருஷ்ணனோட தங்கச்சிட்ட கேளுங்க, அவளுக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே தேவ்கிருஷ்ணனோட தங்கச்சி கூட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு போட்டோல கட்டுறேன், இவங்க தான் அவங்க தங்கச்சி. அவங்க தெளிவா சொல்றாங்க, சார் அண்ணி நல்லவங்களே கிடையாது சார், எங்க அண்ணனை ரொம்ப மனசை வச்சு ரொம்ப கொச்சையா பேசுவாங்க, எங்க அண்ணன் என்கிட்ட வந்து அவ்வளோ அழுவாரு சார், நான் என்ன அசிங்கமா இருக்கணும் அப்படின்லாம் என்கிட்ட என்னை கட்டி பிடிச்சி அவ்வளோ அழுதுருக்காரு சார், எனக்கே மனசு கேட்காது, நானே அண்ணியை அவ்வளோ திட்டுவேன், அண்ணி இந்த மாதிரி முகத்தை வச்செல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன், எங்க அண்ணன் ரொம்ப நல்லவன் சார். சார் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட 2 மொபைல் இருந்துச்சு சார், அவங்க இன்னொரு மொபைலை யார் கூடயோ தவறான உறவுல இருக்கிறதுக்காக பேசிட்டே இருந்தாங்க, அதை நான் ஒரு நாள் பார்த்துட்டேன், நான் தான் அண்ணன்கிட்டயே அந்த விஷயத்த சொன்னேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வாரம் முன்னாடி அண்ணி யாருக்கோ வெளியில ஜன்னல் மூலியமா கை காட்டினாங்க சார், அதை எங்க அண்ணன் பார்த்துட்டாங்க, அது யாருன்னு தெரியல சார் அவங்க பேரெல்லாம், ஆனா நிறைய தாடியோட இருந்தார் அவரு, இதை பார்த்துட்டு எங்க அண்ணன் அண்ணிட்ட கேட்டாங்க யாரு என்னன்ட்டு, அப்ப அண்ணி யாரோ ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, இதனாலே வீட்டில் அதிகப்படியான சண்டை நடந்துகிட்டே இருக்கும் சார். இன்னொரு முக்கியமான விஷயம், எங்க அண்ணி 15 நாள் அவங்க பிறந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 3 நாள் 4 தான் சார் இங்க தங்குவாங்க, இங்க தங்குற நாளையுமே ஒரே சண்டையா மட்டும் தான் சார் இருக்கும் எங்க வீடு, அதனால கண்டிப்பா எங்க அண்ணி தான் சார் எதனா எங்க அண்ணனை பண்ணிருப்பாங்க அப்படின்னு தெளிவான வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அப்ப இன்னொரு விஷயத்தையும் அவங்க காட்டுறாங்க. அதாவது தேவ்கிருஷ்ணனோட மொபைல்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் இருக்கு, நீங்க பாத்துக்கிட்டீங்களா, இதான் அந்த வீடியோ. அதாவது பிரியங்கா உட்காந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீடியோ எடுக்காதடா நிப்பாட்றா, வீடியோ எடுக்காதடா நிப்பாட்றா, அதே வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக சொல்றாங்க? அப்ப இந்த வீடியோ எப்ப எடுக்கப்பட்டது அப்படின்னா, அந்த கை காட்டினா அந்த பிரியங்கா அப்படின்னு சொன்ன அந்த சண்டையப்ப தேவ்கிருஷ்ணன் அவரோட மொபைல்ல இந்த வீடியோ எடுத்திருக்காரு. தன்னோட பொண்டாட்டி இந்த மாதிரியான லீலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்றத நாளைக்கு எதனா பிரச்சனை வந்தா காட்டணும் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேவ்கிருஷ்ணன் எதுக்காக இன்னொருத்தோட தொடர்புல இருக்குன்னு கேட்டப்ப காலரை பிடிச்சி திட்டிருக்கா, அதுக்காக இவர் கேள்வி கேட்டிருக்காரு, எதனால எனக்கு காலரை பிடிச்சி அப்படின்னு கேள்வி கேட்டு இருக்காரு. இந்த இடத்துல தேவ்கிருஷ்ணன் சண்டை போறதே நீங்க பார்க்கலாம் அவள்கிட்ட. இதெல்லாத்தையும் போலீஸ் பார்த்துட்டு தெளிவான விஷயத்துக்கு வராங்க. இதெல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் 8ஆம் தேதி நடந்துட்டு இருக்கு. ஏப்ரல் 7ஆம் தேதி கொலை நடந்து முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் 8ஆம் தேதி ஃபுல் எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு தெளிவான விஷயத்துக்கு வராங்க, பிரியங்கா கமலேஷ் கூட சேர்ந்து இது செஞ்சிருக்கா அப்படின்ட்டு. கமலேஷோட லொகேஷனையும் செக் பண்றாங்க. அந்த கொலை நடந்தப்ப அந்த வீட்டில தான் லொகேஷன் காட்டியிருக்கு. அந்த ஒரு டைமிங்ல 2 பேரும் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணதெல்லாம் இவனுக்கு 2 பேரும் சுரேந்திரன் ஒருத்தனை வச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அவனோட ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆனா இன்ன வரையும் சுரேந்திர போலீஸால கண்டுபிடிக்க முடியல, அவன் எங்க போனானே தெரியலங்க. ஏன்னா அவனை லொகேஷன் வச்சு ட்ராக் பண்ண முடியல, அவனோட மொபைல் அவனோட நம்பர்ஸ் எதுவுமே போலீஸ்ட்ட இல்ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல இன்னுமே நிறைய சந்தேகங்கள் பண்றாங்க. அதாவது அந்த ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா போலீஸ்ட்ட, சார் நாங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தப்பே அந்த டெட் பாடி எப்படி இருந்துச்சுன்னா உடம்புல டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாச்சு சார், அந்த கொலை அப்பதான் நடந்திருக்கணும் அப்படின்னா எப்படி சார் அவ்வளவு வேகமா உடம்பு வந்து சீக்கிரமா கூல் ஆகும். 2வது விஷயம் என்னன்னா, ரத்தம் உறைஞ்சு போயிருந்துச்சு சார் பெட்ல, அது எப்படி சார் அப்பதான் வெட்டிட்டு போயிருக்கானுங்க அப்படின்னா ரத்தம் எப்படி சார் அவ்வளவு வேகமா உறையும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதாவது அந்த கொலை நடந்த அப்புறம் ஒரு 40 நிமிஷம் கழிச்சு தான் சார் இவ கத்தி ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றத அந்த ஊர் மக்களே அந்த பாக்குற விஷயத்தை வச்சு சொல்றாங்க. அதை போலீஸ் அனலைசிஸ் பண்ணி பார்த்தப்பே போலீஸ்க்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆமா, இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே கண்டுபிடிச்சிடுறாங்க, அது கிட்டத்தட்ட இவ கத்த ஆரம்பிச்ச அந்த டைமிங்க்கும் அந்த பாடி அதாவது இவர் இறந்த டைமிங்க்கும் செட்டே ஆகல. இது ஒண்ணா. 2வது விஷயம் அப்படின்னா, இது ஒரு ப்ரீ பிளான்டுங்க. எப்படி பிளான் பண்ணிருக்கா பாருங்களேன். ஒரு 4 நாள் முன்னாடியே மாமியார்கிட்ட போய் பேசியிருக்கா இவ பிரியங்கா. என்ன பேசியிருக்கா அப்படின்னா, அத்தை அத்தை நான் நம்மளோட பின்னாடி உள்ள தோட்டத்துல விதை நட்டுக்கு இருந்தேன், அப்ப
3 பேர் பைக்ல வந்து ஏதோ நோட்டம் விட்டு போற மாதிரியே இருந்துச்சு அத்தை. அவங்கள பார்க்குறப்ப கொள்ளைக்காரங்க மாரியே இருந்தாங்க அத்தை. அவங்க என்னைய மொறச்சு மொறச்சு பார்த்தாங்க அத்தை அப்படின்ட்டு ஒரு மாரி அதாவது அதாவது இப்ப இந்த கிரைம் நடந்து முடிஞ்ச அப்புறம் அந்த மாமியார்ட்ட "அத்தை நான் முன்னாடியே சொன்னேன்ல அத்தை 3 பேர் வந்து நோட்டம் விட்டாங்கன்னு. அவங்க தான் அத்தை வந்து இந்த மாரி பண்ணிட்டாங்கன்னு" சொல்றதுக்காக ஒரு பொய் சொல்லியிருக்கான். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இவ இது மட்டும் ட்ரை பண்ணலங்க. இந்த பில்லி, சூனியம், பிளாக் மேஜிக்லாம் வேற ட்ரை பண்ணியிருக்கா. அதையுமே ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. "சார் நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் பின்னாடி வந்து என்னத்தையோ பொம்மையெல்லாம் வச்சு ஏதோ பூஜை மாரி செஞ்சுக்கிட்டு இருப்பா. நாங்க கூட என்னன்னு கேட்டோம். அப்ப அவ என்ன சொன்னா அப்படின்னா, "எங்க குடும்பத்தில சண்டை வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த சண்டையெல்லாம் போக்குறதுக்காக இந்த மாரியான ரிச்சுவல்ஸ்லாம் நான் பண்றேன்" அப்படின்ற மாரி சொன்னா சார். அதனால நாங்க அத பெருசா எடுத்துக்கல. கடைசியில பார்த்தா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அவ ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் கிடைச்சிருக்கு. அந்த வீட்ல ஒயிட் கலர் பவுடர் ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஒருவேளை அது அந்த தூக்கம் மாத்திரை இல்ல போதைப் பொருளா இருக்கலாம் அப்படின்றது போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அத குடுத்து கூட நல்ல மயக்க நிலையில கொண்டு போயிருக்கலாம் தேவகிருஷ்ணன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு போலீஸ் அந்த ஏப்ரல் 8ஆம் தேதியே அந்த நகைகளை மீட்டுட்டாங்க. இத எந்தெந்த நகைகள்லாம் காணோம் அப்படின்னு பேட்டி கொடுத்தாலோ அந்த நகைகள் எல்லாமே அதே கிச்சன்ல உள்ள வாட்டர் டேங்க்ல இருக்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிச்சு அதையுமே எடுத்துட்டாங்க. இப்போ இவனுங்க 2 பேரும் கம்பி என்றானுங்க. அதாவது இந்த கதை உண்மையிலேயே வந்து உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த அளவு நம்பியிருப்பாங்க இந்த இடத்துல தேவகிருஷ்ணனா அவனுக்கு நடந்தது என்னன்னா இவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம். எதனால இதோட ஆரம்ப ரூட் காஸ் என்ன தெரியுமா? அந்த குழந்தை திருமணம். 2வது இவ்வளோ மாதிரியான ஆளுகள்லாம் வாழைய தகுதியற்றவளுங்க. நம்ம குழந்தை திருமணத்தால தான் இவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி இவ செஞ்ச அந்த ஜஸ்டிஃபிகேஷன்லாம் பண்ணிட முடியாது. என்ன மிருகம் இவ மிருகம் தான். இவளுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை கண்டிப்பா அதிகபட்ச தண்டையான மரண தண்டனை தான் இருக்கணும் அப்படின்றத நானும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா வியூவர்ஸ் நீங்களும் அதான் கேட்டுப்பீங்க. இது ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயங்க. எம்பியில் நடந்தது இது. அதனால இதை கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு தான் இந்த ஒரு பதிவை போடுறேன். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியாதனால இதனால் தெளிவாக வழங்க முடியல. ஸோ அதுக்காக உங்கள்கிட்ட மிகப்பெரிய சாரி கேட்டுக்கிறேன். நன்றி வணக்கம். நாளைக்கு இன்னொரு கிரைம் கதைகளை சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சய். நன்றி வணக்கம்.